வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணக்கு பதிவியல் பாடத்திற்கான விடை குறிப்பு பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் புக்கில் ரெஃபர் பண்ணி தான் போட்டிருக்கேன். அதனால் பெரும்பாலும் சரியானதாக தான் இருக்கும். இதுலேயும் பிழை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அடுத்து பார்க்கக்கூடியவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். முதல் ஒன்வேடு எடுப்பு மீதான வட்டி கழிக்கப்படுவது முதலிலிருந்து கழிக்கப்படுகிறது. முன்கூட்டி பெற்ற வருமானம் இருப்பு நிலையின் குறிப்பின் டேஸ் பக்கத்தில் தோன்றும்னா பொறுப்புகள் என்பது சரியான விடை. கடன் விற்பனை அறிய உதவும் கணக்கு மொத்த கடனாளிகள் கணக்கு. உரிமையாளரின் பொறுப்புகள் 4வது கணக்கான விடை ஆப்ஷன் பி 1 லட்சம் என்பது சரியான விடை. அடுத்து 5 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. 6வது கொஸ்டினுக்கு குறைந்த விலையில் தேய்மானம் ஆண்டுதோறும் குறையும் என்பது சரியான விடை. 7வது கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 3000 என்பது சரியான விடை. 8வது கொஸ்டினுக்கு மடங்கு என்பது சரியான விடை. அனைத்து செயல்பாட்டு விகிதங்களும் டேஸாக கொடுக்கப்படும்னா மடங்கு டைம்ஸில் கொடுக்கப்படும். 9வது கேள்விக்கு ரொக்க விற்பனை சரியான விடை. ஆப்ஷன் பி 4 லட்சம் என்பது சரியான விடை. 10வது கேள்விக்கு கடனீட்டு பத்திரங்களை மீட்டது டேஸ் எடுத்துக்காட்டாகும்னா ரொக்க செலுத்தல்கள் என்பது சரியான விடை. அடுத்து 11வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. 12க்கு பார்த்தோம்னா சராசரி காலமுறை என்பது ஆப்ஷன் பி சரியான விடை. 13க்கு விடை கூட்டாண்மை நிறுமத்தின் குறுமை எண்ணிக்கை 2 என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. 14க்கு நற்பெயர் ஒரு டேஸ் சொத்துனா புலனாகா சொத்து என்பது சரியான விடை. 15க்கு கூட்டாளி சேர்க்கையின் பொழுது நற்பெயர் தோற்றுவிக்கப்படுகையில் பற்று செய்யப்படும் கணக்கு நற்பெயர் கணக்கு என்பது விடை. 16க்கு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி ஆதாயம் என்பது சரியான விடை. ஆதாய விகிதம் ஆகும். 17க்கு லாபம் பொறுப்புகளின் மதிப்பு குறைவது டேஸ் இனமாகும்னா லாபம் என்பது சரியான விடை. 18க்கு அட்டவணை ஏயின் படி அழைப்பு நிலுவைக்கு கணக்கிடப்படும் வட்டி 5% என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. 19வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 10 என்பது சரியான விடை. 20க்கு பார்த்தோம்னா பெயரளவு முதல் நிறுமத்தின் டேஸ் குறிப்பிடப்பட்டு இருக்கும்னா அமைப்பு முறை ஏட்டில் குறிப்பிடப்பட்டு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். அடுத்து இப்போ நடக்கக்கூடிய தேர்வுகளுக்கு உங்களுக்கு விடை குறிப்பு ஸ்டடி மெட்டீரியல் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.